ஸோ ஞானிகள் என்று சொல்கிறாங்க, ஆனால் பைத்தியக்காரங்க. ஏன்னா இன்டெலிஜென்ட், வி ஹவ் கன்வெர்ட், நாங்கள் இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம்லாம் சொல்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு புரியல. இது மாதிரி பாவம் மிகுதி ஆகுவதனால என்னாச்சு? 24வது வசனம், இது நிமித்தம் அவருடைய இருதயத்தில் உள்ள இச்சைகளாலே ஒருவர் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக. தேவனுடைய நியமங்கள் ஒன்று இருக்குது, அதை விட்டுட்டு தாங்கள் இஷ்டப்படி நடக்க சொல்கிறாங்க. When the praise and worship is not there, man will get into problem. ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் இச்சையினாலே ஒருவரோடு சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தண்ணி அடிச்சுட்டு வருவான், அவன் தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்ணுவான்? ரோட்டில் விழுந்து கிடப்பான். அவன் சரீரம் அவமானப்பட்டு கிடக்கும். யாராலையும் அது இது பண்ண முடியாது. அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டு நினச்சிட்டு வெரி ஸ்மார்ட் இதுன்னு பண்ணுறான். பட் இட் இஸ் நாட் தட். ஹீ இஸ் நாட் ஸ்மார்ட். ஹீ இஸ் மேக்கிங் ஹிம் எவ்ரிபடி லாஃப் அட் ஹிம். இது ஒரு முட்டாள்தனமான செய்கை. இது மாதிரி தான் நிறைய ஒவ்வொரு காரியத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பின்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றுறாங்க. இப்படி தான் இப்போ வந்து மனுஷனை உண்டாக்கினார், மனுஷியை உண்டாக்கினா அவங்களுக்கு குழந்தை பிறகுது. இப்போ என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் குழந்தைய பெருசாகி மனுஷனாகி அந்த மாதிரி ஒரு முட்டையிலேருந்து கோழி வந்ததா, கோழியிலேருந்து இது மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க. அவருடைய ட்ரூத் இருக்குது, இப்படி தான் செய்தார்னு வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்குது, இப்படி தான் வாழ வேண்டும்னு வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்குது. அதை விட்டுட்டு தங்கள் சொந்த இச்சையின்படி வாழ்ந்து, ஏனென்றால் துதியும் கனம் மயமை தேவனுக்கு கொடுக்காமல் அவர்கள் தாங்களே பெரிதாக்கி கொள்ளுவதனாலே இந்த பிரச்சனையெல்லாம் வருது. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்ள சேவித்தார்கள். அவர் வந்து ஆவியில் வராரு, தேவன் பார்க்க முடியாது. நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருக்காங்க, ஒரு ஆளை பார்க்க முடியாதுன்னு எப்படி கும்பிடணும்? இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் உண்டாக்குறேன், என்னை பார்த்தா நீ செத்துடுவேன், வேண்டாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல யாத்திராமம் 34 மோசே வந்து கர்த்தரை பார்க்கணும், பார்க்கல, அவர் சமூகத்தை தேடணும். சமூகத்தை தேடும்போது அவர் கர்த்தர் வராரு, வந்துட்டு அவர் சொல்கிறாரு, நீ அந்த இடத்துல கண்மலைக்கிட்ட உட்காந்து, நான் சொல்கிற கண்மலைக்கிட்ட உட்காரு, என் கையினால் ஒன்று வச்சு மூடிடுவேன், அதுக்கப்புறம் நான் போன பிறகு என் பின்புகத்தை நீ பார்க்கலாம். ஏனென்றால் முன்பாக்கத்தை பார்க்க முடியாது, பார்த்த நாளில் நீ செத்துருவேன். எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால தான் கர்த்தர் அந்த ராவு போட்டார். ஏனென்றால் இது எப்போ உண்டாச்சுன்னா ஆதாம் நாள் வந்தது. அவன் நேராக தான் பேசிகிட்டு இருந்தான், ஆனால் பாவத்துக்கு உட்பட்ட உடனே தென் இட் ஸ்டார்டட் ஹேப்பனிங். வி குட்ன்ட் லுக் அட் காட். அவரை பார்த்தா நம்ம வீக்கணும். அந்த க்ளோரியில் உள்ளே போகும்போது நம்மளை நாமே ஒதுங்கி ஓடிடுவோம். அதனால தான் ஆதாம் பாவம் செய்த பிறகு நிர்வாணின் காண நினச்சிட்டு ஒளிஞ்சிட்டான். God has clothed him with this glory, but still he ran away. இது நிமித்தம் இப்போ பாவம் இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னும் கேடு கெட்ட கருத்தனமாக போயிடுச்சு, இச்சரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்கள் பெண்கள் சாபத்துக்கு விரோதமான அனுபவங்கள். பெண்களும் கூடுறது, ஆண்களும் கூடுறது. ரெண்டாவது, அவங்கள ஆண்களாக படிச்சிருப்பார், அதை இல்லை, we have got a free thinking, free right to do anything சொல்லிட்டு தமிழ் நாம் வந்து ஆம்பளையாக பிறந்துட்டேன், ஆனால் மனசில் பொம்பளையாக நினைக்கிறேன். நோ, God made you man, be a man. If God has made you a woman, be a woman. Don't try to do that. Don't try to challenge God. இதெல்லாம் தான் அவருக்கு பிடிக்காத காரியங்கள். மாற்றினார்கள். அவர்கள் அப்படியே ஆண்கள் பெண்களை ஒரு ஆம்பளைங்க தான் பொம்பளைங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு போட்டிருக்காரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகளில் நாடுகளில் பார்க்குறவங்க ஆம்பளையும் கல்யாணம் பண்ணுறாங்க.
இது எங்கே வருதுன்னா, முதல்ல தேவனை துதிக்காது. இதுதான் இங்கே தான் ஆரிஜின் ஆஃப் சின். அதனால தான் வள்ளி ரட்சிக்கப்பட்ட பிறகு எல்லா சபைகளையும் சொல்லுவாங்க தேவனை துதிக்கணும். அந்த ஆராதனை நேரத்துலையும் பிசாசு இப்போ விளையாட தொடங்கிட்டாங்க. இஷ்டப்படி ஆராதனை பண்ணி அவங்க தங்களை தாங்களே இது பண்ணி தங்கள் உணர்வுகளை தூண்டுற மாதிரி பண்ணி, அது மட்டும் இல்லாமல் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தங்களுக்கே மகிமை செலுத்தி கொள்ளத்தக்கதாக இந்த ப்ராப்ளத்தை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆராதனையும் கெட்டு போச்சு. ஸோ இங்கே பாருங்க, விபரதாங்கங்களால் பொங்கி ஆணோட ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்புகளுக்கு தகுதியான பலனை அடைந்தார்கள். அது எல்லாத்துக்கும் ஒரு வியாதி வரும். ஸோ தவறான முடிவு, தவறான விதத்தில் வாழ்கிறது. அடுத்த வசனத்தில் வாசிப்போம். 20. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவருக்கு மனதில்ல, மனசில் வரல. இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, நான் தேவனை அறிய வேணும். இந்த வருஷ தொடக்கத்திலே நான் முதலே சொன்னேன், தேவனையும் இயேசுவை பற்றி அறிகிற அறிவிலே நம்ம வளரணும்னு சொல்லிட்டேன். இது பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா they go deep into the sin. அப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை, இங்கே ஒடுகுது, அங்கே ப்ராப்ளம், எல்லாத்துலேயும் பிரச்சனை. அப்புறம் ஏன் கடவுள் என்னை கைவிட்டார்? கடவுளுக்கு பிடிக்கவே இல்லை. முதல்ல நம்ம தான் இஷ்டப்படி நடந்துக்கிறோம். ஸோ அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாத இருந்ததால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. God has given us a body. God wants our body to be holy. வேதத்தில் அடிக்கடி சொல்வார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்க. ஸோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அதை அறிய விரும்பாததுனால தங்கள் இஷ்டப்படி நடக்குதுன்னாங்க. திஸ் இஸ் அண்ட் தே திங்க் அவங்க கான்ஷியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு இது எப்படின்னு ஏமாத்திடலான்னு நினைக்கிறாங்க. இது அப்படிலாம் அவர் ஏமாறுறதில்லை. தகாதவைகளை செய்யும்படி அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னும் மோசமாக கேவலமாக நடந்தது. அவருடைய கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ பின்னால் என்னென்ன பாவங்களுக்கு இருக்குது, இது இன்னொரு நாள் பார்ப்போம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும், எங்கே போனாலும் ஆர்கியூமெண்ட்ஸ். டிவி டிபேட்ஸ் எடுத்திங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ், எல்லாத்துலேயும் ஆர்கியூமெண்ட்ஸ். இது ஆர்கியூ பண்ணி என்னன்னு வர ஒன்றுமே வரதில்லை. வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகிங்கருமாய் துரோகிரதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுவாப அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரவர்களாக இருக்கிற என்று தேவன் தீர்மானித்திருந்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருக்கிறாங்க. தப்பு பண்ணால் அடி உழுகுன்றது தெரியும். இருந்தும் அவர்களை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவர்களை செய்கிற யாவரிடத்திலும் பிரியமாயிருக்கிறார்கள். நம்ம வரும் நாட்களில் ஒவ்வொன்றா பார்ப்போம், ஒவ்வொரு பாவத்தையும் பற்றி பார்ப்போம். இதில் எந்தெந்த பாவம் நம்மக்கிட்ட இருக்குது, அந்த பாவத்தை கண்டுபிடிச்சி நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை ரூட் அவுட் பண்ணுங்கள். ரூட் அவுட் பண்ணி இதுக்கு சொல்யூஷன் இயேசுவாண்ட போய் கேளுங்க, அவர் மன்னிப்பார். ரெண்டாவது, ஸ்டார்ட் ப்ரைசிங் காட், வர்ஷிப்பிங் காட். அவருக்குள்ள க்ளோரியும் துதியும் கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரியாயிடுவீங்க. அப்போ வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார். கர்த்தர் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.